சென்னை மாநகர காவல் ஆணையரகத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது அகில இந்திய மாதர் சங்கத்தினர் புகார் அளித்துள்ளனர். திருப்பூரில் வரதட்சணை கொடுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்ட ரித்தன்யா என்ற பெண்ணின் மரணம் குறித்து மாதர் சங்கம் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், அப்பொழுது போதைப் பொருட்களை பயன்படுத்தியிருந்தார்களா என இழிவாகவும் கண்ணியமற்ற வார்த்தைகளை பேசிய சீமான் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் கூறியுள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜனநாயக மாதர் சங்கத்தின் தலைவர் வாலண்டினா, நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ச்சியாக பொது மேடைகளில் பெண்களின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் பேசி வருகிறார் என்றும், நேற்று கூட ரித்தன்யா விவகாரத்தில் தரைக்குறைவாக பேசியதாக கூறினார். பெண்கள் குறித்து இழிவாக பேசும் சீமான் கட்சியில் உள்ள பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்றும், சீமானின் பேச்சுக்கு எதிராக வடசென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதை போல் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படும் என்றும் அவர் அப்பொழுது கூறினார். திருப்பூரில் இருக்கக்கூடிய ரிதன்யா என்ற பெண் வரதட்சணை கொடுமையால் சமீபத்தில் இறந்துருக்கிறாங்க. அந்த பெண்ணின் விஷயத்தை சொல்லி மிக மோசமாக அந்த பொண்ணு இறந்துருக்கு. அதுக்கு மாதர் சங்கங்கள் எங்கே போச்சு, பெண்கள் அமைப்புகள் முற்போக்காளர்கள்லாம் எங்கே போனாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு, மாதர் சங்கம் பல விஷயங்களுக்கு போராட்டம் நடத்துகிற மாதர் சங்கம் இப்போ என்ன குகையினும் கஞ்சாவும் அடிச்சுட்டு மயக்கத்தில் இருக்கிறாங்களா, டாஸ்மார்க் வாங்கி குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறாங்களான்னு கேட்டிருக்கிறாரு. மாதர் சங்கத்தை பற்றி அவர் என்ன நினச்சான்னு எங்களுக்கு தெரியலை. இதே இடத்துல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் விஜயலட்சுமிங்கிற ஒரு பொண்ணை ஏமாத்தின போது ஒரு கம்ப்ளைண்ட்டை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி கொடுத்தோம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அரசியலில் தலைமை தாங்கிறதுக்கு ஆண்மகன் தான் வரணுங்கிற மாதிரி ஒரு பிற்போக்கான கருத்தை சொன்னார். அப்போயும் எங்களுடைய ஜனநாயக மாதர் சங்கத்துடைய அகில இந்திய தலைவர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய வாசிகி அவர்கள் அதற்கு எதிர்த்து ஒரு செய்தியை கொடுத்தாங்க. இப்படி தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய, தமிழகத்தினுடைய ஒரு அரசியல் கட்சி தலைவர், பெண்கள் அவருடைய கட்சியிலும் பெண்கள் இருக்கிறாங்க, அதில் என்ன பாதுகாப்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியலை. ஒரு பெண்கள் குறித்து ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு விஷயங்களை பேசுறதுங்கிறது தொடர்ச்சியாக அவருக்கு இருக்குது.